Welcome to Home Food Feast. வீட்டில் தோசை மாவு தீர்ந்து போச்சா? 1 கப் ரைஸ் ஃப்ளார் வச்சு இன்ஸ்டண்ட்டாக குவிக்கான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ரெசிபி 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். உங்கள் கிட்ஸ் டிஃபன் பாக்ஸ்க்கு இது நீங்கள் கொடுத்து விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஆஃப் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாலக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2, கொஞ்சமாக இஞ்சி, 2 கார்லிக், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் cumin seed சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு, பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். cumin seeds, சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கரம் மசாலா. பெருங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். Ten to 15 minutes நல்லா இது ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு அயன் தோசை தவாவில் நான் ஆல்ரெடி ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எள்ளோ அப்புறம் கரிஞ்சீரகம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கூப் ஆஃப் இந்த பேட்டர் நான் நல்லா இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு கரிஞ்சீரகம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ இது மேலே லெட் போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில். அவ்வளோதான், இது சூப்பர் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்கள் குயிக்காக ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். சட்னிஸ், பிக்கல்ஸ் அண்ட் கர்ட் நீங்கள் இது கூட தொட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. Next video la paakalam. Bye bye.